எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போது நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ஷன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 29 ஆகஸ்ட்டுக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் இது. ஸோ இப்போ எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி க்ளோஸ் ஆகிது பார்த்திங்கன்னா 25,552 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இங்கேருந்து ரேஞ்சு எடுத்தாங்கன்னா 25,110 போவாங்க. நாளைக்கு இந்த ஹைட்டை க்ளோஸ் பண்ணாங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது முக்கியமானது. அப்படி இல்லை, மார்க்கெட் எந்த இதுவும் இல்லை, இங்கேயே சைடு வே வாங்கிட்டு நிற்கிறாங்கன்னா ஸோ இங்கேயே தான் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்தாங்கன்னா ஸோ 25,954 க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னாவே அடுத்த மந்த்துக்கு ஒரு ரேஞ்ச் க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு வேணால் மேலே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்படி இல்லை, இந்த ரேஞ்சு உடைக்கிறாங்கன்னா நாளைக்கு மேலே போய்ட்டு இங்கே சப்போர்ட் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இதுதான் நாளைக்கான ப்ரெடிக்ஷன். ரேஞ்சு பார்த்திங்கன்னா 24,994லேருந்து 25,110 வரையும் ரேஞ்ச் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைக்ஸும் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன மாதிரி ப்ரீமியம் எடுக்கலாம் அப்படின்னு ப்ரீமியமாக வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ரீமியம் நம்பர்ஸ் வாட்ச் பண்ணுறது 15, 29, 44, 58, 73, 87. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் மூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும், எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமானது. ஸோ நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் கிடையாது. என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் பேஸ் பண்ணி வர மெத்தடில் தான் பண்ணேன். ஸோ அதனால் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பேப்பர் ட்ரேடிங்க்கான ஒரு வீடியோ தான் அது. ரியல் ட்ரேடிங் எதுவும் கிடையாது. ஸோ இது முக்கியமான டிஸ்க்ளைமர். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த ரியல் ட்ரேடிங் இதுலேருந்து இல்லை, யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இதுலேருந்து. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ நாளைக்கு எப்படி இருக்க போகுது, நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கனால, மந்த்லி எக்ஸ்பைரிங்கனால ஸோ மார்க்கெட் எப்படி வேணாலும் மூவ் ஆகும். ஒன்று கீழேருந்து மேலே அடிச்சிட்டு போகலாம், மேலேருந்து கீழே அடிச்சிடலாம். ஸோ நாளைக்கு ஒரு ஜாக்பாட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இல்லை, இதே மாதிரி எந்த மூவ்மெண்ட் இல்லாமல் ரெண்டையுமே டிகே பண்ணுறாங்கன்னா பண்ணலாம். ஸோ கால் சைடில் ரெண்டையுமே கால் அண்ட் புட்டை டிகே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டையுமே ஜீரோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சைடில் ஹெவி மூவ்மெண்ட் கொடுத்து நிற்கலாம். ஏன்னா கண்டினியூஸாக 2 நாள் அவங்க எந்த மூவ்மெண்ட்டுமே கொடுக்கல. ஸோ இப்போ இங்கேருந்து மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இதை ஹெவி ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணுச்சுன்னா ஸோ கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும் இதை பற்றின விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.